இப்போ மந்திரம், மாந்திரீகம், செய்வினை, ஏவல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ பொதுமக்களுக்கு தேவையான ஒரு கேள்வி இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து ஹெவி பிஸ்னஸ்ல லாஸ் ஆயிட்டாரு. அவரால் மீளவே முடியல. நல்லா பிஸ்னஸ் போயிட்டு இருந்த ஒரு நபர். எதனால இந்த லாஸ் வந்தது அப்படின்றது தெரியல. இப்போ இந்த மாதிரியான பாதிக்கப்பட்ட எத்தனையோ நபர்கள் இந்த உலகத்துல இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. சொந்த தொழிலை விட்டுட்டு வேலைக்கு போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த மாதிரியான நபர்கள் உங்களை சந்திச்சா, உங்ககிட்ட வந்தா, இதுக்கு தீர்வு உங்களால உடனடியா தர முடியுமா? பிஸ்னஸை பற்றி யார்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணுறீங்களோ அது எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி நம்மளுக்கு இது பண்ணால் சரி வருமா? ஏன்னா இன்னாருக்கு இன்னார் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படைச்சிருப்பான். நம்ம கையேந்தி தான் சாப்பிடணும்னு விதி இருந்தால் கையேந்தி சாப்பிட்டு தான் தீருவோம். நம்ம தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி எடுக்க வேண்டிய ஸ்டெப் இது. முன்ன ஸ்டெப்பு ஒரு தொழில் படிச்சுட்டு வந்திருக்கோம். இப்போ நான் சரி வராதுப்பா வேணாப்பானா சேஃபாக நான் வந்துடலாம். தலையும் வாழை இல்லாமல் நீங்கள் போய்ட்டு லட்சமாக போட்டுட்டு ஒன்றுமே இல்லாமல் சட்டரை மூடிட்டு எவ்வளோ பேர் வீட்டில் உட்காந்துட்டுருக்காங்க. ஒருத்தர் உடல் துணியை விற்று தான் சாப்பிட்ணுன்னா அவன் அதை விற்கிறான். ஒருத்தன் சப்பல் விற்று தான் சாப்பிட்ணுன்னா அவனுக்கு அதுதான் ரிசக்குன்னு சொல்லுவாங்க எங்களுக்கு. உனக்கு அதுதான் வருமானம், தொழில் அதுதான் அப்படின்னும் போது உனக்கானது என்ன முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. ஏன்னா தொழில் வளர்ச்சி அப்படின்றது எல்லாருக்கும் ரொம்ப தேவையான அத்தியாவசியமான விஷயம் இல்லையா? அதுக்கு நீங்க ஒரு அழகான பதிவு கொடுத்துருக்கீங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போ மந்திரம், மாந்திரீகம், செய்வினை, ஏவல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ பொதுமக்களுக்கு தேவையான ஒரு கேள்வி இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து ஹெவி பிஸ்னஸ்ல லாஸ் ஆயிட்டாரு. அவரால் மீளவே முடியல. நல்லா பிஸ்னஸ் போயிட்டு இருந்த ஒரு நபர். எதனால இந்த லாஸ் வந்தது அப்படின்றது தெரியல. இப்போ இந்த மாதிரியான பாதிக்கப்பட்ட எத்தனையோ நபர்கள் இந்த உலகத்துல இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. சொந்த தொழிலை விட்டுட்டு வேலைக்கு போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த மாதிரியான நபர்கள் உங்களை சந்திச்சா, உங்ககிட்ட வந்தா, இதுக்கு தீர்வு உங்களால உடனடியா தர முடியுமா? கரெக்டாக கேட்டீங்கன்னு சொல்லி ஒரு மனுஷன் வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு ஹோட்டல் பிஸ்னஸே வச்சுங்களேன். ஒரு நார்மல் ஒரு ஸ்டோரோ இல்லை ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் வச்சுங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காருன்னும் போது முதல்ல இது அவருக்கான பிஸ்னஸ் தானே. முதல்ல ஒரு எதனால் இந்த தொழில் என்ன சொல்கிறது, அந்த சரிவு வர்றதுக்கு முன்னாடி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பல லட்சம் போட போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா போன வழியில் சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு பிஸ்னஸ் நம்ம ஆரம்பிக்கிறோன்னா பிஸ்னஸை பற்றி யார்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணுறீங்களோ அது எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி நம்மளுக்கு இது பண்ணால் சரி வருமா? ஏன்னா இன்னாருக்கு இன்னார் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படைச்சிருப்பான். நம்ம கையேந்தி தான் சாப்பிடணும்னு விதி இருந்தால் கையேந்தி சாப்பிட்டு தான் தீருவோம். புரியுதுங்களா? ஒருத்தங்கிட்டேருந்து பொய் சொல்லி தான் திருடி தான் சாப்பிட்ணுன்னா சாப்பிட்டு தான் தீருவோம். ஏன்னா அவன் விதி அது. புரியுதுங்களா? ஸோ ஒருத்தன் வந்து ஹை லெவலில் இருக்கணும்னு விதி இருந்தால் அதில் இருந்தேன்னா விதி மதியால் வெல்ல முடியாது. ஸோ அந்த வகையில் இருக்கும்போது நம்ம படிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ண போகிறோம். நம்ம எந்த பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருப்போம், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இப்போ எங்களை மாதிரி ஜோதிடர்கிட்டையோ இல்லை என்ன மாதிரி மாதிரிகிட்டையோ இல்லை என்ன மாதிரி வேலைக்காரன்ட்டையோ போயிட்டு உங்களோட ஜோசியம் எடுத்துகிட்டு போயிட்டு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு ஜோசிக்காரன்ட்ட இந்த டேட்டில் பிறந்திருக்கேன், எனக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நான் இது படிச்சிருக்கேன், எனக்கு இந்த பிஸ்னஸ் நான் பண்ண போகிறேன் பை, இதனால் பண்ண முடியுமான்னு எங்களை மாதிரி ஆள்கிட்ட போய் முதல்ல நீங்கள் ஆலோசனை கேட்கணும். நம்ம தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி எடுக்க வேண்டிய ஸ்டெப் இது. முன்ன ஸ்டெப்பு ஒரு தொழில் படிச்சுட்டு வந்திருக்கோம். இப்போ நான் ஒரு 10 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், நான் இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இதுக்கு பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு மாந்திரிகிட்ட எங்களை மறாளிக்கிட்டே ஜோசிட்டு நீங்கள் முதல்ல கன்சல்ட் பண்ணணும். இதுதான் உண்மை. ஏன்னா வரமுன் காப்போம் மாதிரி லாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சின்ன ஃபீஸ் தொகையை செலவு பண்ணியோ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது நம்ம சரி வராதுப்பா வேணாப்பானா சேஃபாக நான் வந்துடலாம். தலையும் வாழை இல்லாமல் நீங்கள் போய்ட்டு லட்சமாக போட்டுட்டு ஒன்றுமே இல்லாமல் சட்டரை மூடிட்டு எவ்வளோ பேர் வீட்டில் உட்காந்துட்டுருக்காங்க. ஈசிஆர் ரோட்டில் போனீங்கன்னா இன்றைக்கும் எவ்வளோ காஃபி ஷாப்லேருந்து எவ்வளோ ரெஸ்டாரண்ட்லேருந்து எவ்வளோ கம்பெனிங்க மூடி இருக்குது. ரீசன் என்ன தெரியுங்களா? ஒருத்தன் செய்கிறான்னா அது நம்ம பார்த்து நம்ம செஞ்சால் நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகிடும். இப்போ அவன் ஹோட்டல் வச்சுருக்கான்பா, நல்லா சம்பாதிக்கான்பா, நம்ம ஹோட்டல் வச்சா சூப்பராக இல்லைன்னு அவனுக்கு உணவில் வந்து வருமானம் உணவு விற்று தான் அவன் சாப்பிட்ணுன்னு விதி இருந்தால் உணவு விற்கிறான். ஒருத்தர் உடல் துணியை விற்று தான் சாப்பிட்ணுன்னா அவன் அதை விற்கிறான். ஒருத்தன் சப்பல் விற்று தான் சாப்பிட்ணுன்னா அவனுக்கு அதுதான் ரிசக்குன்னு சொல்லுவாங்க எங்களுக்கு. உனக்கு அதுதான் வருமானம், தொழில் அதுதான் அப்படின்னும் போது உனக்கானது என்ன முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். எல்லோரும் பண்ணுறது நம்ம பண்ணிட முடியாது. புரியுதுங்களா? எல்லோரும் கார் ஓட்டினா நம்மளால் ஓட்டிட முடியாது. ஸோ அந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கணும்ல. பார்த்துட்டு ரைட்டு இப்போ நம்ம ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்னா கரெக்டான டைமில் கரெக்டான நேரத்தில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா
அல்லாவோட கிருபையில் சூப்பராக போயிட்டுருக்கும் ஆச்சுங்களா. இது ஃபஸ்ட்டு. செகண்டு, அது பண்ணியும் உங்களுக்கு லாஸ் ஆகுது அப்படின்னும் போது, பண்ணிகிட்ருக்கோம் ஒரு 6 மாதம் பண்ணோம், நல்லா போயிட்டு இருந்தது, 6 மாதத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு வந்த மாதிரி பிஸ்னஸே இல்லை அப்படின்னும் போது, அப்போ என்ன பண்ணால் நீங்கள் டைம் எப்படி இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். அப்போவே போயிட்டு எங்களை மரணம் கிட்ட நீங்கள் போய் தான் ஆகணும், இதான் உண்மை. போய் அப்போ எதனால் இது மாதிரி சரி வருது, நல்லா தானே பிஸ்னஸ் போயிட்டு இருந்தது, ஒரு நம்ம விற்கிற விஷயத்தில் ப்ராடக்ட்டில் எதனா தப்பு இருக்கா, இல்லை ஆளுங்கிட்ட எதனா தப்பு இருக்கா, இல்லை நம்ம லைஃப்பில் எதனா தப்பு பண்ணியிருக்கோமா, இல்லை இன்சிடெண்ட் எதுக்காச்சு, நல்லா போயிருந்த பிஸ்னஸ் ஏன் போகலன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு கணக்கெல்லாம் போட்டு நம்மள ஆளுங்கிட்ட வந்து கணக்கு போட்டு பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு டைமே சரி இருக்காது. டைம் சரியில்லாமன்னா பிஸ்னஸில் சரி வரும், புரியுதுங்களா. அந்த வியாபாரத்தில் சரி வரும், ஒரு தொழில் செஞ்சிங்கன்னா அதில் சரி வரும். ஸோ அந்த சரி வரும்போது அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு சில அமல்னால் பரிகாரம், அதுக்கு தகுந்த மாதிரி சில பரிகாரம் பண்ணி கடையில் இந்த எந்திரத்தை மாட்டுங்க, இந்த பொருளை அங்கே கட்டுங்க, இது பூமியில் புதைங்க, இது வாசலில் வைங்க, இது பாக்கெட்டில் வைங்க, இது பீரோவில் வைங்க, இது கல்லாப்பட்டியில் வைங்க, அந்த மாதிரி சில எந்திரங்க பண்ணி கொடுத்து சில பொருளுங்க பண்ணி கொடுத்து அதை வந்து எப்படின்னா ஒரு வியாபாரம் ஆகாத இடத்துல இந்த பாசிட்டிவான பொருளை வச்சிங்கன்னா அந்த இழுப்புத்தன்மை வசியத்தன்மைன்னு சொல்லுவாங்க. ஒரு கடைக்குள்ளே 3 கடை ஒரே மாதிரி 3 கடை ஒரே ப்ராடக்ட் விற்கிற கடையாக இருந்தாலும் நம்ம கடை நடுவில் இருக்குன்னா ஒருத்த வண்டி நிப்பாட்டினா நம்ம கடையில் வரணும் அவன். ஆனால் 3மே ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 3மே ஹோட்டல் நினச்சிங்க, வண்டி சென்டராக நிற்கிதுன்னா அவன் எந்த ஹோட்டலில் வரப்போகிறான்னு நம்ம இங்கே உட்காந்து கெஸ் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் வசிகன்னு சொல்கிறது. நம்மளுக்கு தெரியும், எனக்கு இப்போ நான் உட்காந்து நான் சொல்லுவேன் இந்த கடை தான் வருவான் அப்படின்னு. ஏன்னா அவன் எதை நோக்கி கண்ணை பார்க்குறான்னு எனக்கு தெரியும். நம்ம கடை அந்த அட்ராக்ஷன் அந்த அட்ராக்டிவ் இருக்கணும், அதுதான் வசியத்தன்மைன்றது. ஆளை இழுக்குது, அதுக்குன்னு வரவன் கண்ணெல்லாம் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. கடையை நீங்கள் கரெக்டான செய்ய வேண்டிய விஷயத்தை செஞ்சு வச்சாலே வரவண்டி ஆட்டோமேட்டிக்காக வருவான். பக்கத்து கடை இதோடு பெருசாக லக்ஸரியாக இருந்தால் கூட போக மாட்டான், இங்கே தான் வருவான். அதுதான் வசியம்ன்றது. அந்த அளவுக்கு சில வேலைப்பாடு பண்ணி நம்ம துணி கடையாகட்டும், ஹோட்டலாக கடையாகட்டும், பிரியாணி கடையாகட்டும், ரெஸ்டாரண்ட் ஆகட்டும், சாதாரண டீ கடையை வண்டி கடை கூட வச்சுக்கிங்களேன், அதிலும் செய்யலாம். தள்ளுவண்டி கடைக்கு கூட, தள்ளுவண்டி கடை கூட, ஏன்னா பூ கடைக்கே செஞ்சு கொடுக்குறேன். ஒரு அம்மா பிளாட்ஃபாரத்தில் போடுற பூ கடைக்கே 4 முள்ள கட்டி கொடுப்பேன், பலகையில் ஒட்டி வச்சுக்குமான்னு. தப்பு இல்லையே, யாரையும் கெடுக்கலையே, அவள் யார் பாக்கெட்லையும் கை வைக்கலையே, எவன் சொத்தை அனுபவிக்கலையே. அவங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நீங்கள் ஒரு மாந்திரிகத்தை பயன்படுத்தி என்ன தப்பு இருக்குது, எதில் தப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதே ஒருத்தன் பாக்கெட்டில் கை வச்சா தப்பு, ஒருத்தன் பிட் பாக்கெட் பண்ணால் தப்பு, திருன்னா தப்பு. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரு மாந்திரிகிட்ட போய் எனக்கு தேவையான பண்ண என்ன தப்புல ஆகும், என்ன பாவத்தில் சேரும், எந்த தெய்வம் சொல்லிச்சு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள், எதுலேயுமே சேராது. இதே ஒருத்தனை கெடுக்க பண்ணால் தான் பாவம். ரொம்ப தேவையான விஷயம் வாழ்க்கையில் நம்ம முன்னேறதுக்கு ஒரு மாந்திரிகிட்ட போய் ஒரு பரிகாரம் செஞ்சு சில பொருளை கையில் வச்சுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாதுமா, மாற்று கருத்தே இல்லை, தப்பே வராது, பாவத்துலேயும் சேராது. இதே ஒருத்தனை கெடுக்க பண்ணால் தான் பாவத்தில் சேரும், கர்மாவில் சேரும், எல்லாத்துலேயும் வரும். ஸோ நம்ம முன்னேறதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணி சில பொருள் கையில் வச்சுக்கிட்டோன்னா வியாபாரம் அல்லாவோட கிருபையால் சில வருஷங்கள், அதுக்குன்னு ஒரு தடவை செஞ்சால் சில பேர் எனக்கு கமெண்ட்ஸில் கேட்டாங்க, எப்படி போய் ஒரு தடவை பண்ணால் ஆயுசுக்கு வருமானு. நல்லது மட்டுமே செய்யணும்னா அது கடவுளாலேயும் முடியாது. சில நேரத்தில் அழுவ வைப்பார், சில நேரத்தில் சிரிக்க வைப்பார், சில நேரத்தில் அள்ளி கொடுப்பாரு, சில நேரத்தில் கிள்ளி கொடுப்பார், சில நேரத்தில் கொடுக்காம கூட இருப்பார். எப்பப்போ எது செய்யணும் படித்தவனுக்கு தெரியும், நம்மளாம் ஒன்றுமே கிடையாது, புரியுதுங்களா. தற்சமயம் ஒரு சுத்தமாக பிஸ்னஸ் இல்லாததுக்கு சில வருஷங்கள் கொஞ்சம் போகிறதுக்காக தான் இது ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனுக்கு வேலைப்பாடு செய்கிறது. கண்டிப்பாக 4லேருந்து 5 வருஷம் 6 வருஷத்துக்கு 100% நிற்கும். சூடு பிடிக்கிறதுக்கு வேணால் முன்ன பின் லேட் ஆகும், ஆனால் சூடு பிடிச்சிச்சுன்னா அல்லாவோட கிருபையால் நல்லது போகும். கண்டிப்பாக. ஏன்னா தொழில் வளர்ச்சி அப்படின்றது எல்லாருக்கும் ரொம்ப தேவையான அத்தியாவசியமான விஷயம் இல்லையா. அதுக்கு நீங்கள் ஒரு அழகான பதிவு கொடுத்துருக்கீங்க. நன்றி. நன்றிம்மா.